Hello friends, welcome to Enna Rusikkalam. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பால் வந்து நல்லா ஹீட் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த அகர் தான். இந்த அகர் வந்து இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது மூழ்கிற அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மூழ்கணும். ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தா போதும், நல்லா அது ஊறிடும். இப்போ நம்ம வச்ச பால் பார்த்திங்கன்னா நல்லா அந்த முறைச்சி வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து நம்ம நார்மலாக வீட்டிலலாம் காஃபி குடிக்கிற டம்ளர் இருக்கும்ல, அதுக்கு நான் வந்து ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுகர் இன்னும் கொஞ்சம் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சுகர் வந்து நல்லா கரையணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இந்த அகர் வந்து நல்லா தண்ணியில் ஊறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாலில் வந்து இதை சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா அந்த அகர் வந்து பார்த்திங்கன்னா அடியில் பாத்திரத்தில் போய் தங்கிடும், அது ஒட்டிக்கிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, ஒரு 5 நிமிஷத்துலேயே அது நல்லா கரைஞ்சிடும். அதனால் தொடர்ந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அந்த இதில் கொஞ்சம் கூட வராமல் நல்லா கரைஞ்சி வரணும். அவ்வளோதாங்க, இவ்வளோதான் ப்ராசஸ்ஸே. இப்போ பாருங்கள், இதை வந்து அப்படியே சூடாக இருக்கும்போதே நீங்கள் எந்த ஷேப்பில் கட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 3 விதமாக பண்ண போகிறேன். டேஸ்ட்டெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேன். பேக்கர்ஸ் பிராண்டோட ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து இன்னொரு இதில் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து அப்படி ஃபுல் ஒயிட்டாகவே வச்சுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் இருக்கும். அதே சமயம் நல்லா வாயில் வச்சோன்னா கரைஞ்சி போயிடும், சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே சும்மா டெக்கரேஷனுக்கு பாதாம் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து நீங்கள் உங்களோட விருப்பம் தான், தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லா தான் இருக்கும். இது அங்கங்கே கடிப்படும் போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு இதில் ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக கொஞ்சமாக ரோஸ் மில்க் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு லைட்டாக எடுத்து விட்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவரும் கீழே அடியில் வந்து நார்மல் இந்த மில்க் ஃப்ளேவர்லேயும் இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, ஃப்ரீசரில் வைக்க வேணாம். வெளியில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 5-6 மணி நேரத்துக்கு மேலே வைக்க வேண்டியது இருக்கும். அதனால் ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக செட் ஆகி குளுன்னு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அது கையில் கூட நிற்காது, அப்படி வலிக்கிட்டே போகும். அந்த அளவுக்கு ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் இப்போ லீவ் விட்டாச்சு, கிட்ஸுக்கு சம்மரில் எதடா சாப்பிட்லான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள கிட்ஸு பெரியவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு அசத்துங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான இந்த ரெசிபியை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து மேலே அந்த லைட்டாக டிசைன் மாதிரி போட்டு விட்டு வச்சோம்ல, அதுதான். இது வந்து மேலே நல்ல ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா அந்த மில்க் ஃப்ளேவரில் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் நிறைய விதமாக பண்ணலாம். முதல்ல மில்கில் பண்ணி தனியாக பண்ணி அதை ஒரு லேயர் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் மேலே மறுபடியும் இன்னொரு லேயரில் கலரிங் ஆட் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். ரோஸ் மில்க்கு இல்லை வேறு ஏதாவது ஃபுட் கலர் ஆட் பண்ணி கூட பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ உங்களை தேடி வரும்.